இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாவே நெறைய பணம், செல்வ வளம் நிறைந்து தான் இருக்கு. ஆனா, அத ரிசீவ் பண்ற அளவ நாம தான் தீர்மானிக்கிறோம். அதாவது கடல்ல ஃபுல்லா தண்ணி இருக்கு. நீங்க கடல்ல போய் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு டம்ளர் கொண்டு போறீங்களா? இல்ல ஒரு சின்ன குடம் கொண்டு போறீங்களா? பக்கெட் கொண்டு போறீங்களா? இல்ல பெரிய கண்டெய்னர் கொண்டு போறீங்களா? அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. உங்க எண்ணத்துல தான் இருக்கு. இது மாதிரி ஐஸ்வர்யம், வளமை, செல்வம் அப்படின்றது இந்த உலகம் ஃபுல்லா கொட்டி கிடக்குது. நீங்க உங்களோட தேவைகள இவ்வளோ போதும், அது மட்டும் போதும் அப்படின்னு டிசைட் பண்றது உங்க கையில தான் இருக்கு. எண்ணம் போல் தாங்க வாழ்க்கை. இறைவன் தான் என்னை 24 மணி நேரம் அவரு தான் காப்பாத்துகிறார். எனக்கு மூச்சு விடுறதுக்கு நல்ல காற்று தர்றாரு, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணீர் தர்றாரு, உலக மக்கள் எல்லோருக்கும் சாப்பிடுற அளவுக்கு சாப்பாடு, காய்கறிகள், பழங்கள்னு நெறைய தர்றாரு. இது எல்லாமே தன்னாலேயே கிடைக்கிறது அப்படின்றதுனால, நமக்கு சாப்பாடு பத்தி, மூச்சு காற்று பத்தி எந்த டவுட்டும் இல்ல, பயமும் இல்ல. அது மாதிரி தான் பணமும் நம்மளால உருவாக்க முடியாது. ஆனா, அத நாம ஈர்க்க முடியும். நம்மளோட தேவைக்கு உபயோகிக்க முடியும். நமக்கே நமக்கு சொந்தம் அப்படின்னு சொந்தம் கொண்டாட முடியாது. இறைவன் எல்லா விதத்திலும் நமக்கு கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். அத நாம உணரணும். நாம எல்லாருமே பணத்த ஒரே மாதிரி பார்க்கறதில்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா, நமக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்றத நாம தான் தீர்மானிக்கிறோம். நமக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு நெனச்சா அவ்வளோதான் கிடைக்கும். பிரபஞ்சம் அப்படின்றது ஒரு தாய் மாதிரி. குழந்தை என்ன கேட்டாலும் தாய் கொடுத்தே தீருவாள். அது மாதிரி தான் நாம என்ன கேட்டாலும் பிரபஞ்சம் நமக்கு நிச்சயமா தரும். அதுல நமக்கு தேவையான பணத்தையோ, இல்ல தேவைக்கு மேல அதிகமான பணத்தையோ எடுத்துக்கிறதுக்கு உண்டான மனநிலைய நாம தான் வளர்த்துக்கணும். குபேரர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா குபேரர் கிட்ட பணம் ஏன் சேருதுன்னா, அவர் பணத்த ஒரு சேனலா பார்க்குறாரு. அந்த பணம் அவருக்கு சொந்தமானதுன்னு அவர் நினைக்கிறதே இல்ல. அவர் அந்த செல்வ வளங்களை கட்டுப்படுத்துறதும் கிடையாது. அது மகாவிஷ்ணுவோட காசு அப்படின்ற தூய மனதோடு அவர் இருக்கிறதுனால தான் அவர் குபேரரா இருக்கிறாரு. அவர்கிட்ட பணம் வந்து குமியுது. தன்னோட பணம், தனக்குண்டான பணம், தனக்கு மட்டுமே பணம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இந்த எண்ணத்துல இருக்கும்போது, பணத்த பார்த்து பார்த்து தான் செலவழிக்க முடியும். பணம்ன்றது இறைவன் தர்றாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கும்போது, டிவைன் இஸ் த ஒன்லி மனி ப்ரொவைடர் அப்படின்ற எண்ணம் வரும்போது, அந்த ஒரு எண்ணம் மனசுல ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, நம் தேவைகளுக்கு உண்டான பணமும், அதுக்கு அதிகமான பணமும் தன்னாலே நமக்கு வரும். இவ்வளோ நாளா நாம வாழ்ந்தது இறையருளாலே அப்படின்னா, இனிமேலும் நம்ம லைஃப அவரே பார்த்துப்பார்.